ஹாய் மக்களே, 100 days புஷ்அப் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 54. ஸோ டே 50 அன்னைக்கு 1க்கும் டே 50க்கும் உள்ள சேஞ்சஸ் வந்து அதாவது டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முன்னாடியே நண்பர் சவுந்தர் வந்து கேட்டிருந்தார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். ஸோ 100 புஷ்அப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க டிஃப்ரென்ஷியேட் வீடியோவை பார்ப்போம். நார்மல் புஷ்அப்ஸ். இன்றைக்கி காலேஜ் லீவுன்றதுனால தம்பி தீபக் வந்து அண்ணன் நான் இன்றைக்கி உன் கூட புஷ்அப் சேலஞ்சில் 100 புஷ்அப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியே ஆகுவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வந்தாப்புல. லாஸ்ட் டைமே வந்தார், ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இந்த டைமும் வந்திருக்காரு. எவ்வளோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேய் என்னடா அதுக்குள்ளே பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துட்ட? புஷ்அப்ஸ் தானடா போட்டுக்கிட்டு இருக்கோம். தம்பி இந்த செட்டு முடிஞ்சாச்சு, தூங்குனது போதும், எழுந்துரு. எத்தனை போட்டேன்? Wider push-ups. சரி. நான் பாட்டுக்கு சிவனேன்னு கிடந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே சாவடிக்கானே ஒருத்தன் அப்படின்னு நினைக்கிறாப்பா தம்பி தீபக்கு. போதும்டா, இனிமேல் உங்கள் சங்காத்தமே வேணாம்டா. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ, கையில் மண்ணு ஒட்டிருச்சு. இப்போ அதான் அவருக்கு பிரச்சனை. மண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் தூங்க போவோம். தம்பி முடிஞ்சாச்சு, எந்திரிப்பா தம்பி. டேய் Diamond push-ups. அது நேரம் வைய கால் வைக்க முடியலையா? இல்லை ஓகே. கைப்புள்ள தூங்கு. Reverse push-ups. தம்பி தீபக் வந்து இன்னைக்கு அவரால் முடிஞ்ச அளவு வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ கேப் விட்டு புதுசாக பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவர்கிட்ட. காலேஜ்லையும் 50 புஷ்அப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் லெக்கில் இன்ஜுரி இருக்கிறதுனால அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இவரோட அந்த எஃபர்ட்டை கண்டிப்பாக நான் பாராட்டியே ஆகணும். ஸோ இது போல் யாரெல்லாம் இந்த மாதிரி புஷ்அப் சேலஞ்செலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.